Hi friends, welcome back to Muni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவை வச்சு ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது கூடவே சிம்பிளான கறிவேப்பிலை சட்னி இதுவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கும். நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணா இது எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு இது கொஞ்சம் வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 5 போல் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இதையும் பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தெடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூடவே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இது இவ்வளோ நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான கேரட், நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட், அப்புறமா கேப்சிகம், காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி எது வேணால் போட்டுக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போது இவ்வளோ போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு 1/4 பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுமே இதில் 1 கப் அளவுக்கு ரவை, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரவையாக தான் இருக்கும். இட்லி ரவைன்னு சொல்லுவாங்க. நம்ம கடைகளில் கேட்டால் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இதை நம்ம 1 கப் அளவுக்கு இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். இது இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பசத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா வறுபட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் அது உருண்டை பிடிக்கும் போதும் உள்ளே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தடுங்க. இப்போ இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம இதில் சேர்க்கணும். இதுவும் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்தடுங்க. வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப்பு ரவாக்கு நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள் 2.5 கப் அளவு தண்ணி. நான் கப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 ml கப்பில் தான் 1 கப்பு ரவை, 2.5 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே இந்த ரவை தண்ணி எல்லாம் ஊறி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரம் கிளற பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காய் வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வரும். நல்லா திக்காகி இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை இப்போ இந்த மாதிரி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூட நல்லா குக்காகி நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வெளியே எடுத்துகிட்டு நம்ம எடுக்கும்போது கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு ரவை. இப்போ இதை நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் பிடிக்கலாம், இல்லை கொழுக்கட்டை நம்ம பிடிப்போம்ல அந்த ஒரு ஷேப்புக்கும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை அச்சு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம். இது உருட்டும் போது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட ஆற வச்சு கூட உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். மொத்தமாக நம்மளுக்கு 10லேருந்து ஒரு 11 கிட்ட கொழுக்கட்டைகள் கிடச்சிருக்கு. இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டுட்டு உள்ளே இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு சட்னி, கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க.
நான் வந்து ஒரு 2லேருந்து 3 கொத்து போல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் தாளித்து கூட நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போது கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போது இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம ரவை வச்சு உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. முக்கியமாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.